டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தியாவில் பணவீக்கம் எப்படி ஏறிட்டு இருக்குன்ட்டு. இது யாராலும் தடுக்க முடியாது, எவராலையும் நிப்பாட்ட முடியாது. விலைவாசி ஏறி போயிட்டே தான் இருக்கும் உலகம் முழுவதும். யார் வந்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வருமானத்தை அதிகரிக்கிறது மட்டுமே நம்ம கையில் இருக்கு. நாம் இப்போ செய்துட்டு இருக்க வேலை அல்லது தொழிலை செய்துக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு மாதத்துக்கு 2040ல் இன்னும் 15 வருடம் தான் இருக்கு. இந்த 15 வருடத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருக்க ஒரு குடும்பத்துக்கு மாத செலவு 10,00,000 வரப்போகுது. தங்கத்த பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்கு பாருங்க கடந்த 10 வருஷத்துல. எல்லா செலவும் எப்படி ஏறிட்டு இருக்கு பாருங்க. எல்லா விலைவாசியும் எப்படி ஏறிட்டு இருக்கு பாருங்க. யாராலயுமே தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, நாம இப்போ செய்துட்டு இருக்க வேலை அல்லது தொழில இதே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்னொரு 15 வருடத்துல ஒரு மாசம் நாங்க வீட்டு செலவுக்கு 10,00,000 இல்ல 50,00,000 கூட செலவு பண்ண முடியும்னா, நீங்க செய்துட்டு இருக்க வேலை, தொழில நல்லாவே பண்ணுங்க. இல்ல அது பண்ண முடியாது. 2040ல மாசம் ரூ. 10,00,000 எங்களால செலவு பண்ண முடியாது. இது ரூ. 10,00,000 மாத செலவு நான் சொல்றேன். இத வச்சுட்டு நீங்க காரு, பங்களா, வீடு அப்படி வாங்குறதுக்கெல்லாம் நான் சொல்லல. ஜஸ்ட் ஒரு மாத செலவு. ஒரு சால மீன் வாங்கி, ஒரு மீன் வாங்கி, ஒரு சிக்கன் வாங்கி, இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கோ, இதே வாழ்க்கை வாழணும்னா ஒரு மாசத்துக்கு 10,00,000 செலவாகும். 10,00,000. தினமும் மட்டன் பிரியாணி, தினமும் பயங்கரமா பீச்சு, சினிமா, ஷாப்பிங் மால், பயங்கரமா பட்டு புடவை, வைர நெக்லஸ், வெளிநாடு சுற்றுலா பயணம் அப்படிலாம் வாழ்க்கை ஒரு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் சொல்லல. அன்றாடம் இப்போ எப்படி ஒரு மிடில் கிளாஸ், ப்ராப்பர் மிடில் கிளாஸ் எப்படி வாழ்க்கை வாழ்றாங்களோ, அந்த வாழ்க்கைய தொடரணும்னா 2040ல ஒரு மாதம் 10,00,000 ஆகும். அப்படி 10,00,000 சம்பாதிக்க முடியல, 10,00,000 செலவு பண்ண முடியலன்னா, நாம ஏழை. ஏழைய விட பரம ஏழை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு போயிரும். இன்னைக்கு ஸ்ரீலங்காவுல நடந்திருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. இன்னைக்கு நெறைய வெளிநாடுகள்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவுலயும் அது நடந்துட்டு தான் இருக்கு. என்ன பண்ண போறோம்? ரூ. 1 கூட முதலீடு இல்லாம, நேர்மையான முறையில, முழுமையான அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி, அரசாங்க சட்டத்திற்கு உட்பட்டு ரூ. 1 கூட முதலீடு இல்லாம, நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு, பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, துணி துவைக்கிற, பாத்திரம் துலக்க, தரை துடைக்க, டீ தூளு, மஞ்சள் தூளு, மசாலா தூளு, இந்த அடிப்படையான பொருட்கள நம்ம கடைய விட்டு வேற ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு தான் இருக்கோம் காலங்காலமாக. ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வாங்கிட்டு தான் இருக்கோம். இதனால நம்மளுக்கு வருமானம் இல்ல. யாருக்கோ ஒருத்தருக்கு வருமானம் இருக்கு. இதனால நம்மளுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு. ஷாருக் கான் வந்து விளம்பரத்துக்கு வராரு, அமிதாப் பச்சன் விளம்பரத்துக்கு வராரு, நடிகை சினேகா விளம்பரத்துக்கு வராங்க. அவங்கள எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். சன் டிவில விளம்பரம் பண்றாங்க, விஜய் டிவில விளம்பரம் பண்றாங்க. அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம விளம்பரத்த பார்த்துட்டு இருக்கோம். டிவிய மொறச்சு மொறச்சு பார்க்கோம். சோசியல் மீடியாவுல மொறச்சு மொறச்சு பார்க்கோம். நம்மளுக்கு வருமானம் இருக்கா? நம்முடைய காலமும், நேரமும், வருமானமும் இழந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு கடைய மாத்துனீங்கன்னா வாழ்க்கை மாறும். செ க வ வாங்கிட்டு இருக்க பொருளே ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, அந்த கெமிக்கலான சோப்பு, பேஸ்ட்டு, பிரஷ், துணி துவைக்க, பாத்திரம் துவைக்க, ஷாம்பு, பிரஷ்ஷு, ஹேர் ஆயில் இதெல்லாம் நிப்பாட்டி, சர்வசிரிங்கிற ஒரு கம்பெனியில நீங்க உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குனீங்கனால், ஒரு வியாபார வாய்ப்பு ரூ. 1 கூட முதலீடு இல்லாமல், பகுதி நேரத்தில நீங்க செய்துட்டு இருக்க வேலை இல்ல தொழில எங்கேயும் டிஸ்டர்ப் இல்லாம, அந்த வேலைக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் இல்லாம, பகுதி நேரத்தில நீங்க எங்கேயோ செலவு பண்ணிட்டு இருக்க நேரம், சோசியல் மீடியா, யூடியூப்பு, சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, பொழுதுபோக்கு, இந்த மாரி ஃப்ரெண்டோட அரட்டை அடிக்கிறது. இந்த நேரங்கள ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்க சர்வசிரிக்காக பயன்படுத்துனீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலேயே பொழுதுபோக்கிட்டு, அரட்டை அரங்கம், குறட்டை அரங்கம் இல்லையா? நீயா நானா, மாப்பாக்கா, பிரியங்கா, கேபிஒய் பாலா, அது இது எது, கலக்கப் போவது யாரு? இதெல்லாம் பார்க்கிறத விட, நம்ம வாழ்க்கையில கலக்கப் போற சூப்பர் ஸ்டார் யாரு? அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணி ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த வியாபாரத்துக்காக நீங்க எடுத்து, தினமும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் எடுக்க முடிந்தால், அடுத்த 2, 3 வருடத்துல, 4, 5 வருடத்துல நீங்க ஒரு பெரிய அளவுல வருமானம் உண்டாக்கி, 2040ல 10,00,000 இல்ல, ஒரு மாசத்துக்கு 1,00,00,000 கூட உங்களால செலவு பண்ற அளவுக்கு ஒரு வருமானத்த உயர்த்திக்கிறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சர்வசில இருக்கு. இந்த வாய்ப்பு உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா, நீங்க இந்த வீடியோவ அனுப்புன, இந்த ஆடியோவ அனுப்புன நண்பர தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சிறந்த வழி காட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.